ஸோ கைஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ நம்ம இன்றைக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஒரு லெவல் இருக்குது, 4125, அப்புறம் 4099, அப்புறம் 4073. ஸோ நம்ம காலையில் ஒரு 6 மணிக்கு லைவ் போட்டோம். ஸோ அந்த லைவில் வந்து நம்ம இந்த லெவல்லேருந்து பை ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். பட் இந்த லெவலில் நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல பைக்கு. ஸோ அந்த ரெண்டையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த லெவல்லேருந்து செல் ட்ரை பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் வந்து இப்போ ஏசியன் செக்ஷன் வந்து மார்க்கெட் கொஞ்சம் மேனிப்புலேஷன் மாதிரி இருந்ததுனால ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லி இந்த டே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இன்றைக்கான பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த லெவலில் மேலே க்ளோஸ் வச்சு ஒரே டெஸ்ட் கொடுத்துன்னா நம்ம இங்கே வரையும் பை ட்ரை பண்ணலாம், இங்கே வரையும் பை எய்ம் பண்ணலாம். இல்லை ப்ரோ, நான் இந்த பையை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த லெவல் வந்து செல்லிங்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த லெவல்லேருந்து ஒரு செல் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு செல் கிடச்சா நம்ம இந்த லோ வரையும் கூட எய்ம் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 300 பிப்ஸ் கிட்ட நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஸோ தென் வந்து இல்லை இங்கே பை கிடச்சாலும் சரி, இல்லை இங்கே செல் கிடச்சாலும் சரி, செல்லு வந்து டேரெக்ட் எதுவுமே வந்து டேரெக்ட் என்ட்ரி போகக்கூடாது. ஒரு போயிட்டு இன்டர்னல் லோ பிரேக் பண்ணிட்டு அகெயின் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து இந்த மாதிரி என்ட்ரி கிடச்சுன்னா நம்ம வந்து இங்கேருந்து செல் ட்ரை பண்ணலாம். பட் வந்து நம்ம ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணணும் ப்ராப்பராக. ஸோ ஹெவி ரிஸ்கில் போயிடக்கூடாது. எப்போவுமே ஒவ்வொரு என்ட்ரிக்குமே ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம எஸ்எல் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கான பிளான் இவ்வளோ தான். ஸோ நம்ம டெய்லியும் லைவ் போட்டுட்ருக்கோம் யூடியூப்பில். ஸோ நெக்ஸ்ட்டு லைவ் வந்து மதியம் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கும். அப்புறம் ஈவினிங் 6 to 9 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் லைவில் மீட் பண்ணுறேன் கைஸ். பாய்.